ஒரு பர்சனுக்கு இந்த ஏர்த்தில் பூமியில் சர்வே ஆகணும்னா யாருடைய சப்போர்ட் இருக்கணும். எப்படி சொல்கிறது, சப்போர்ட்னா ஒன்று அப்பா அம்மா, மெயினாக அது இருக்கணும். அப்பா அம்மா சப்போர்ட் இருக்கணும். இல்லையா அனாதையாக இருக்காங்களா, அந்த ட்ரஸ்ட்டு மூலிமா இருக்கணும். இல்லையா அரசாங்கம், இது மூணுமே இருக்கணும். இது மூணுமே இல்லைன்ற போது அப்போது அந்த பர்சன் எப்படி சர்வே ஆவாங்க? மூணுமே அகேன்ஸ்டாக இருக்குது. அப்போ எப்படி சர்வே ஆவாங்க? ஸோ ஒன்றுமே இல்லை. செல்ஃப் கான்ஃபிடென்ட் வளர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக கடவுள் ஓகே கஷ்டம் இன்றைக்கி நம்ம படுறோமா, ஏதோ ஒன்று நம்ம லெசன் கற்றுக்கிட்டு சரி நம்ம எதுக்கோ செதுக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு அந்த இதில் தான் நான் போயிட்டுருக்கேன். சரி, நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் போன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸை பற்றி கெட்ட வார்த்தையில் திட்டிருப்பேன். ஓகேவா? அது என்னோட பெயின். சும்மா ஏதோ ஒன்றுக்காகலாம் நான் பண்ணலை. ஓகே, நான் கெட்ட வார்த்தைலாம் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டேன். ஸோ அந்தளவுக்கு பேச வச்சுருக்காங்க, அதுதான் உண்மை. சரி, நான் சொல்கிறேன். அதாவது எனக்கு யாரோட சப்போர்ட்டும் இல்லை. ஒரு பெத்த அம்மாவே ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணுவாங்களா? சில பேர் பண்ணுவாங்க, நியூஸ் பேப்பரில் பார்க்குறாங்கல்ல, அந்த மாதிரி எங்கள் அப்பாவை சாவச்சிட்டாங்க. இப்போ என்னையும் பிறந்ததுலேருந்து ஸ்டில் எனக்கு 33 வயசாகுது, ஸ்டில் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவங்க இப்படி பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதை தாண்டி பிரேக் பண்ணி போயிடலாம். பக்கத்து வீட்டில் நம்ம போயிட்டு ஹெல்ப் கேட்கலாமா? அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ். என்ன விஷயம் இதுனா கேஸ்ட் ப்ராப்ளம், ஜாதியே. ஓகே, உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் அது நான் ஓப்பனாக சொல்லணும்னா இது கேஸ்ட் ப்ராப்ளம் இல்லை, இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஜெலசி, இதுதான். சரி, இவங்க தான் பக்கத்து வீடு தான் பண்ணுறாங்க. அரசாங்கம்னு எதுக்கு இருக்குது? சரி, கவுன்சிலரு, அவங்க எம்எல்ஏ, அவங்களும் அப்படி தான். நார்மலாக நமக்கு தெரியும். அது ஆச்சரியம் என்னன்னா சிஎம்மும் இன்ஃப்ளூயன்ஸுங்க. இந்த ஒருத்தியை அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன், என்ன சிஎம்மும் இப்படி இன்ஃப்ளூயன்ஸ்டா, இந்த மாதிரி நடக்குது, எங்கள் அப்பா சாவச்சிட்டாங்க, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், எனக்கு எதனாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 100க்கு போனால், ஹெல்ப்லைனுக்கு போனால் கன்சிடரே பண்ணல. அம்மா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் விஷயமா இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுதான் சிஎம் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை பண்ணுதுன்னு பார்த்தோன்னா பிஎம் பண்ணுறாரு, மோடியே பண்ணுறாரு, என்னை வச்சு செய்கிறாங்க. ஸோ இத்தனை பேர் இப்படி பண்ணுறீங்களே ஒரு பொண்ணை, இதெல்லாம் விட்டுருங்க. யூடியூபர்ஸ் வச்சுட்டு நான் என்ன சொல்லனா, இந்த கவர்மெண்ட்டு எனக்காக போடுற எஃபர்ட்டை